அடி, 142 அடி, 144 அடி என்று மாறி மாறி முல்லைப் பெரியாற்றின் நீர்மட்டத்தை கேள்விக்குறியாக்கிய மலையாள தோழர்கள் ஒரு கட்டத்தில் சோகன் ராய் என்பவரின் டேம் 999 என்ற திரைப்படத்தை மூலாதாரமாக கொண்டு கிளர்ச்சியில் இறங்கினார்கள். தமிழகம் பொறுமை காத்தது. அந்த சமயத்தில்தான் பிரவம் சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல். எதிரும் புதிருமாக நின்ற காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த தேர்தலுக்கான ஆயுதமாக முல்லைப் பெரியாற்றை கையில் எடுத்துக் கொண்டார்கள். அப்பாவி மலையாளிகள் அரசியல்வாதிகளின் வஞ்சகச் சூழ்ச்சிக்கு பலியானார்கள். குமிழி எல்லையை நோக்கி ஊர்வலங்கள் கிளம்பியது. ஐயப்பனை தரிசிக்க சென்றவர்களும் அடித்து விரட்டப்பட்டார்கள். குமிழில இறங்கினோடனே அங்க இருக்கிறப்ப பார்த்தா அவங்க நம்மளை பாக்குறப்பே ஒரு எதிரியை பாக்குற மாதிரி தான் நம்மளை பாக்குறாங்க. ஒரு ஐயப்ப பக்தர்களை பாக்குற மாதிரியே ஒன்றும் பார்க்கல. அவங்க அணை உடைய போகிறது என்று அபய குரல் எழுப்பிய கேரளத்து அரசியல்வாதிகள் ஒரு கட்டத்தில் அணையை உடைக்கப் போகிறோம் என்று கிளம்பினார்கள். அதுவரை பொறுமை காத்த தமிழகம் கிளர்ந்தெழுந்தது. 21ஆம் நூற்றாண்டில் எந்த இனமும் திரளாத ஒரு பெருந்திரளில் லட்சமாய் கூடினார்கள் எம்மக்கள். குமிழி எல்லையை நோக்கி கிளம்பிய எம் தமிழ் மக்களின் எண்ணிக்கை லட்சத்தை தாண்டியது. தங்கள் வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்கும் கேரளத்து அரசியல்வாதிகளுக்கு எதிராக போர்க்கோலம் பூண்ட மக்கள் ஒரு நாள் 2 நாள் அல்ல 2 மாதங்களுக்கு மேல் தங்கள் போராட்டத்தை அணையை உடைக்க வேண்டுமென 1000-ல் திரண்ட கேரள மக்களுக்கு எதிராய் லட்சத்தில் திரண்ட எம் மக்கள் திரள் தீர்க்கமாய் எச்சரிக்கையோடு தமிழகத்தில் எந்த அரசியல் தலைமையும் தத்துவ பின்னணியுமின்றி தமிழ் தேசிய தன்னெழுச்சியை உலகெங்கிலும் வாழும் 10 கோடி தமிழர்களும் இயக்கும் வண்ணம் படை நடத்தினான் தேனி மாவட்டத்தில். தமிழனின் சொந்த நிலத்தை என் நிலம் எங்கள் நிலம் என்று ஒருமையிலும் பன்மையிலும் பேசிய மலையாளிகளுக்கு மத்தியில்
இந்த நிலத்துக்கே சொந்தமில்லாத ஆங்கிலேயரான பென்னிக்விக் செய்த தியாகம் இனம் பார்த்தா செய்யப்பட்டது. உலகெங்கிலும் வாழும் 10 கோடி தமிழனுக்கும் பாட்டனாகி போன பென்னிக்விக் காலத்தையெல்லாம் கடந்து முல்லையாற்று கரையிலே எல்லைச்சாமியாக நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் இதே தமிழ் இனத்தில் பிறந்து தமிழன் மட்டுமே வாக்கு செலுத்தி கேரள சட்டமன்றத்திற்கு போன தேவிகுளம் சட்டமன்ற உறுப்பினர் கம்யூனிஸ்ட் ராஜேந்திரன் அணையை